யோ கையை எப்படியா நானே ஏற்கனவே கடுப்புல இருக்கிறேன். என்னடி கோவம் உனக்கு? காது குத்துற ஃபங்க்ஷன் முடிஞ்சு நிறைய பேருக்கு பலகாரம் கொடுக்க வேண்டியிருக்குது. அவங்க அம்மா வீட்டுமே கொடுத்துருவ சொன்னா அதெல்லாம் கால் வலிக்குதா கை வலிக்குது உட்காந்து இருக்குது. எவ்வளவு தூரம் போய் சுற்றி சுற்றி கொடுத்துட்டு வரது? நீ அங்கே வந்தாங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு அவங்க கிட்ட அப்பயே கொடுத்துட வேண்டியதானே, இப்போ எதுக்கு எது தனியாக எடுத்துமே கொடுக்குற? இந்த மாதிரி பேசுறதுனால தான் உன்னை பார்த்தா எனக்கு கடுப்பா வருது. நிறைய பேர் வர முடியல அவ்வளோ தூரமா இருக்குது சொல்லிட்டு மொழி மட்டும் கொடுத்து அமிச்சாங்களே, அவங்களுக்கு எடுத்துமே கொடுக்க தேவையில்ல, வந்தவங்களுக்கு அங்கேயே கொடுத்துட்டேன். லூசு மாதிரி பேசினுக்காத. லூசுதாம்மா, உன்னை எப்போ கல்யாணம் பண்ணினோ அன்னிலேருந்து நான் லூஸ் ஆயிட்டேன். என்னது? ஒன்றும் இல்லைம்மா. சரி வீட்டை போய் காப்பி போட்டு வை. இன்னும் 4 வீட்டு கொடுக்க வேண்டியது பலகாரம் கொடுத்துட்டு வந்து இருக்கிறேன். சரிம்மா, குரூப் காப்பி போடுவா சன்ரைஸ் போடுவாம்மா? யோ எதையும் ஒன்று போட்டு தொலைய. சரி குரூப் காப்பியே ஸ்ட்ராங்காக போட்டு வைக்கிறேன் வா. சப்பா வெயில் அடிக்குதே. இந்த மீனாக்கும் மஞ்சுக்கும் கொடுக்கணும். அதுங்க வர வேலை மொழி மட்டும் கொடுத்துடுங்க. வீட்டில் இருக்குதா எங்கன்னா போயிடுச்சுங்களா கொடுக்கணும். அதே மொழி காசு கொடுத்து அமிச்சு ஒரு பலகாரம் கூட கொடுக்கலன்னு வாழுங்க. ஒரு எட்டு போய் பார்த்துடலாம் என்ன கொடுத்துட்டு போயிடலாம். அப்படியே அப்புறம் மறந்துடுவோம், அப்புறம் சாப்பிடுவோம், கல்லையிடும், அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். போய் கொடுத்துடலாம் கையோட கையா. ஏடியா அவளுங்க காது குத்தி மட்டும் வச்சுட்டு வந்துட்டாளுங்க போலகுதியா? ஆமாம் வந்துட்டாங்க போலகுது. வேற சத்தம் கேட்டுதே. ராதிகா வந்து சொன்னா என்கிட்ட இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலில் ஒன்றை வச்சு காது குத்துறோம் பசங்களுக்கு வந்துரு, வேண்டே போயிட்டு வேண்டே வந்துடலாம், நைட்டு போய் அங்கே தங்க போகிறோம் கோயிலில், காலை தான் காது குத்தி மொட்டை அடிக்கணும் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. இந்த பசங்களை விட்டுட்டு நான் எங்கே போகிறது? கூட்டணும்னா பசங்களே கூட்டணும்னா அவர் வந்து பசங்களை எங்கே கூட்டணும் போகக்கூடாது, பசங்களுக்கு எக்ஸாம் நடக்குது படிக்கணும், ஏன் கூட்டணும் போகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நான் மட்டும் எங்கே தனியாக போகிறது, அதனால ராதிகா கிட்ட வரல, மொழி மட்டும் குத்த அமிச்சிட்டேன். அதே பிரச்சனை தான் இங்கேயும், பசங்களுக்கு வேறு எக்ஸாம் நடக்குதா, கடைசி எக்ஸாம் வேறு, எக்ஸாமுக்கு படிக்கணும். அதுங்க குளித்துல சுத்தலாம் வச்சுக்க, அப்புறம் மர கம்மியாக போயிடுச்சுன்னா மற்றபடி நம்ம தலை தூக்கி போட்டுறாங்க சொல்லிட்டு தான் வரல சொல்லிட்டு மொழி காசு மட்டும் குத்த அமிச்சிட்டேன். மட்டன் பிரியாணிலாம் போட்டாங்க போல இருக்குடியாங்க? ஆமாம் போட்டுருப்பாங்க. போயிருந்தா ஒரு வெட்டி இருக்கலாம். நமக்கு தான் அதெல்லாம் கொடுத்து வைக்கலையே. ஒரு வாரம் கழிச்சு வச்சிருந்தா கூட பசங்களோட குடும்பத்தோட போயிருக்கலாம். அவள் கரெக்டாக எக்ஸாம் டைமில் வச்சிருக்கிறா. யாரும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு அவளுக்கு என்ன கெட்டவா வச்சாவ. ஒரு வாரம் தள்ளி வச்சிருந்தா எல்லாரும் போய் வந்திருக்கலாம். அது நம்ம கரெக்டாக சொன்னேன், என்ன கெட்டவ தான் அவள். ஒருத்தருக்கு ஒரு வேளை சோறு மனம் வந்து போட மாட்டான். ஆமாம் அது நம்ம சரிதான். பரவாயில்ல 2 பேரும் இங்கே தான் இருக்கலாம் போலகுது. ஏண்டி அவதாண்டி வர அமைதியா ரெடி. யாரு ராதிகாவா? ஆமாம் ஆமாம் அவதான். அஜிஜோ நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாளா தெரியலையே. மீனா மஞ்சா இங்கே தான் இருக்கீங்களா? வா ராதிகா வா வா வந்துருந்தா இருக்கிறேன். அம்மா என்ன வெயில் அடிக்குது. இல்லை வேலை இந்த பட்டு போடுவேன் நேற்று சுட்டியை வச்சுன்னு என்னால் ஒன்றும் முடியல. முதல் வீட்டுக்கு போய் எப்படா இதெல்லாம் அவுத்து கடாசேன்னு இருக்குது. விருந்து பலம் போலகுதா? ஆமாம் அவங்க 2 பேரும் தான் கூப்பிட்டேன், நீங்கள் தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப தூரம் போகிறதுக்கு ரொம்ப நேரம் வரத்துக்கு ரொம்ப நேரம் அவனை பாரு. நாங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு பாரு. மத்தியான சாப்பாடு இப்போ வீட்டில் தான் வந்து சாப்பிட போகிறோம். ஏண்டே பிரியாணிலாம் செய்ய போகிறோம் சொன்னீங்க, சாப்பிடலையாங்க? காலைல 10-11 மணிக்குள்ள ஒரு ரவுண்டு போயிட்டான். நிறைய பிரியாணி செஞ்சுட்டுல நிறைய பேர் வரவே இல்லை. நிறைய மீந்து போய் எடுத்து வந்துருக்கிறேன். 2வது ரவுண்டு நீங்கள் தான் சாப்பிடணும். இல்லைடா மொழி குத்த அனுப்பிச்சாங்களே, எனக்கு கொஞ்சம் பிரியாணி கொடுக்கலாம். அதெல்லாம் கிடையாது, ஒன்றே சுட வச்சு திரும்புவா. மஞ்சு இதில் வந்து பலகாரம்லாம் இருக்குது. காது குத்துடுங்க நல்லா வச்சாங்களா வயசில் முறுக்கு அதிர்ஷ்டம் சோமஸ் ரவா லட்டு அதெல்லாம் இருக்குது. ஆளுக்கு 2 கவருக்கு எடுத்துக்கோங்க. உங்கள் நல்லா வரிசை வச்சாரா? வச்சாடி 15 தட்டு வச்சாரு. 6 நிமிஷம் ஒரு 15 தட்டு வச்சாரு. பலகாரம்லாம் சேர்த்து ஒரு 15 தட்டு மொத்தம் 31 தட்டு வச்சாங்க. பரவாயில்லப்பா, ராதிகா நல்லா பலமாக செஞ்சுருக்காரு. நம்மளால தான் போக முடியல. அதுதான் வாங்கன்னு கூப்பிட்டா நீங்கள் தான் வரலன்னு சொல்லிட்டீங்க. போய் எந்த மத்தியானத்துக்கு வந்துட்டு மத்திய வீட்டுக்கு. ஏன் ஒரு நைட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு பசங்களை பார்த்துக்க மாட்டாரா? எங்கே அதெல்லாம் பார்த்துக்கவே மாட்டாங்க. கேட்டால் எனக்கு பசங்களை பார்த்துக்க தெரியாது, காப்பி போட தெரியாது, சாப்பாடு செய்ய தெரியாது, இப்படியே ஏமாற்றி வச்சுன்னு இருக்குங்க. நல்லா வந்திருக்கலாம் போல இருக்குது ஃபங்க்ஷனுக்கு. என்ன பண்ணுறது, இதோட எந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களெல்லாம் கூட்டு போகணும்னு தெரியல. இந்தாங்க சாப்பிடுங்க, பசங்களுக்குலாம் கொடுங்க. பரவாயில்லையே நிறைய பலகாரம் தான் இருக்குது. 2 கவர் இருக்குது அதில். நீ ஒன்று எடுத்துக்கோ, மீனா கொடு. இனி நம்ம ஊரில் எல்லாருக்குமே கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். இன்னும் யாருக்குலாம் கொடுக்கணும்னு தெரியல. வீட்டுக்கு போடுறது ஞாபகம் வரும். நான் வந்து பசங்க தான் கொடுத்த முடியும். என்னால் முடியலப்பா, காலாக வலிக்குது. ஆமாம் நேற்றுலேருந்து சுற்றி ஒரு அடி கூட நல்லா எடுத்து வைக்க முடியல. காலெலாம் பாரு வீங்கே போச்சு. சரி வீட்டில் போய் ரெஸ்ட் எடுப்போ. ஃபங்க்ஷன் பண்ணுறதுனா சாதாரண விஷயமா? வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிக்கிறாங்களே, அந்த மாதிரி காது குத்து ஃபங்க்ஷன்றது ஒரு கல்யாணம் மாதிரி. நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஒரு 500 பேர் வராங்கன்னா அந்த 500 பேர் வீடாக போயிட்டு கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க. அந்த 500 பேர் வீட்டுக்கு நம்ம போனோம்ல, சுற்றி டயர்டாக தான் இருக்கும். ஒரு 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தால் தான் உடம்பு தேரும். ஆமாம் என் உடம்பு இருக்க டயர்டுக்கு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் உடம்பு பழைய நிலைமைக்கு வரும் போல இருக்குது. முறுக்கு அதிரசம் ஓட்டடை சோமாசா ரவா லட்டு மைசூர் பாக்கு ஜாங்கிரி பரவாயில்ல நிறைய தான் கொடுத்துருக்குறா. எங்கள் அண்ணன் இந்த தீர்த்து சொல்லிட்டேன். நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுங்களுக்குலாம் பக்கத்து வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என் கூட வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து பலகாரம் எல்லாருக்கும் கொடுக்கணும். அதெல்லாம் நிறைய செஞ்சு எடுத்துன்னு வரேன், கொஞ்சம் எடுத்துன்னு வர சொன்னேன். அதே மாதிரி எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா வந்து நிறைய செய்ய சொல்லி நிறைய பொருள் வாங்கி கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா நிறைய செஞ்சு கொடுத்தாங்க. 10வது கடையில் வேறு வாங்கி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் எல்லாருக்குமே கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு. பரவாயில்ல பெரிய ஜாங்கிரியாக தான் இருக்குது, பெரிய அதிர்ஷ்டமாக தான் இருக்குது. நல்லா தான் செஞ்சுருக்காங்களா? நம்ம சாப்பிட்டு பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி வட்டனே
போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்டி, காலெல்லாம் வலிக்குது. சரி பார்த்து போயிட்டா. இனி நாளைக்கு இன்னொரு நாள் வேலை இருக்குடி, வருவியா? பார்க்குறேன்டி, கால் வலி சரியாயிடுச்சுன்னா வரேன். சரி முதல்ல உடம்பு பாரு, அதுக்கப்புறம் வேலைக்கு வருவேன். மஞ்சள் வரேன்டி. சரி சரி போயிட்டா போயிட்டா. பார்க்காத பார்த்தமே ஒன்று பேக் உள்ளே தலை விட்டு இருந்து பாரு. சோ வீட்டில் நிறைய பிரியாணி இருக்கு, எத்தனை கொடுத்துருந்தா சாப்பிட்டு இருப்பாங்க. ஏய் பேக் உள்ள தலை எடு, சீக்கிரமா இருக்கு. இருடி மைசூர் பாக்கு எத்தனைக்கா காட்டிச்சு கை வர. மீனா என்னடி ஏன்டி பிரியாணி நிறைய இருக்குது, எத்தனை வந்து தரேன், சுட வச்சு சாப்பிட்றீங்களா? வேணாண்டி வேணாண்டி, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க. இல்லடி நிறைய இருக்குதுடி, பசங்கிட்ட குத்தானுறேன். சுட வச்சு சாப்பிடுங்க. என்ன மஞ்சள் உங்களுக்கு குத்தானுட்டுமே கொடுத்து விடுறீ, நானே கை மாட்டிச்சு உள்ள மைசூர் பாக்கு எடுத்துக்குள்ள. போ கொடுத்து விடு. சரி சரி குத்தானுறேன். சாப்பாடுக்கு பண்ணல எதுவும் செய்யல. இனிமேல் தான் அரிசி கழுவி போடணும்னு நினச்சேன். அதுக்குள்ள நீ தான் பிரியாணி எடுத்து சார் சொல்லிட்டு பிரியாணி தான் சாப்பிட்ணும். சரி சரி பசங்கிட்ட கொடுத்தா திரும்பி நல்லா வர முடியாது சொன்னேன், கால் வலிக்குதுன்னு தலை வலிக்கிற மாதிரி இது மாத்திரை போட்டுக்கணும், படுக்க போகிறேன். பசங்கிட்ட கொடுத்தேன்னு. சரிப்பா. அப்புறம் வேறு யாராவது பிரியாணி தரணும், அது பெரிய பொண்ணு கீதா ராணி அவ்வளோ எடுத்துன்னு போயிட்டு இருப்பாங்க. வேறு யாருக்கு பரிணோக்கா கொஞ்சம் தரணும், பசங்கிட்ட கொடுத்தாச்சுலாம். மத்தியானம் கொடுத்தாதான் எல்லாம் சாப்பிடுவாங்க. நைட்டு வரைக்கும் வச்சுருந்தா நல்லா இருக்காது அந்த பிரியாணி, எல்லாம் சாப்பிட்டாது வாழ்த்துவாங்க. மஞ்ச மண்டை எருமை கொஞ்சம் நிமிந்து போகிறேன். ஐயோ ஒன்று பிரச்சனை மெசேஜ் பார்க்க முன்னாடி உனக்கு பிரச்சனை இப்பா. என்னை பிரியாணி எடுத்து வந்து தரேன்னு சொல்லியிருக்காடி. காட்டேன் என்ன இப்படிப்பா? அப்படியே 8 விட்டா வச்சு அந்த மாடாண்ட போய் விழுவேன். கையெடு பேக்குள்ள இருந்து மற்ற பழகாத்தையும் ஒஸ்டா பழகுது. கொடு என் பங்க, உன் பங்க எடுத்துக்கோ, என் பங்க தனியாக கொடு. எருமை அதான் தனித்தனியாக கவரில் போட்டு வச்சுருந்தேன், ஒரு கவர் எடுத்துக்க வேண்டியது தானே. கையை விட்டு எல்லாத்தையும் உடச்சி வச்சுக்கலாமா? நீ மைசூர் பாக்கு எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தேன், வந்துச்சு எல்லாம். சி உங்களே இது எல்லாத்தையும் தூளாக உடச்சி வச்சுக்கிது. என்னைய நிஜமான பிரியாணி தரேன்னு சொன்னாலா? ஆமாம் வாய முடியும் உட்கார எடுத்து தருவாங்க. எதுக்கு இப்படி கோவப்படுறப்பா? லட்டுலாம் தூளாக வாங்கி போச்சம்மா. ஆமாம் லட்டு கடைசி தடவை சாப்பிடுவேன், அப்படியே முழுசை ஒட்டி போட்டு முடிஞ்சுவேன். உனக்கு உடச்சி தான் தந்துருக்கேன், சாப்பிடு. ஓவரா சீன் போடாத, லட்டு உடச்சா அது பூந்தியை சாப்பிடு. நல்லா அப்படியே கையில் பிடிச்சா அமைக்கி சாப்பிடு, லட்டு ரெடி ஆகிடும். ஓவரா சீன் போடுவேன் அப்படியே. எருமை உடச்சது இல்லாமல் வாயை பற்றி எதுக்கு? இதை வரேங்க. என்னங்க பணக்காரங்க யாரும் கொடுக்கணும் பார்த்து கொடுங்கம்மா, பிரியாணி வேறு நிறைய இருக்குது. யாருக்குன்னா கொடுக்கணும் கொடுத்து காலி பண்ணுங்க, நைட் வரைக்கும் வச்சுருக்காதீங்க. அப்புறம் வெயில் காலம் வேறு கெட்டுக்கிட்டு போயிடுது. நல்லா பார்த்து கொடுத்துருந்தாங்க இருக்கேன். நீங்கள் எதுவும் கிளம்பிட்டீங்க? இனிமேல் இந்த வெயில் நேரத்தில் தான் எண்ணெய்லாம் நிறைய வாங்குவாங்க, நான் போய் கடை திறக்க போகிறேன். எங்க சார் கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. வேணாம் கோயில் சாப்பிட்டு திம்முன்னு இருக்குது, நான் நைட்டுக்கு வந்து சாப்பிட்றேன். சரி கொஞ்சம் காஃபினா குடிச்சிட்டு போங்க. அடிக்கிற வெயிலுக்கு காஃபியா வேணாமா எனக்கு, நான் போய் கடை திறக்கிறேன். கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம்ல? நம்ம படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்து போகணுன்னா சாயங்காலம் ஆகிடும். சாயங்காலத்தில் உனக்கு இளநீர் யார் வாங்குறாங்க? வெயில் நல்லா சூரியல் நடிக்கும் போது தான் வாங்குவாங்க. சரிங்க கொஞ்சம் சாயங்காலம் சீக்கிரமா வந்துருங்க, வந்து ரெஸ்ட் எடுத்தால் உடம்பு நல்லா இருக்கும். சரிம்மா அண்ணன் கொஞ்சம் நல்லா கவனி. அண்ணன் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு பழக்கம் கொடுத்தனுப்பு. அவங்களும் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. பார்த்தேன். சரி நான் கிளம்புறேன்னா அவங்க எப்போ கிளம்புறாங்களா? சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்புறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி இந்த பழங்கள் நிறைய இருக்கு பாரு, பழம் பலகாரம் நம்ம கொடுத்தனுப்பு, வேஸ்ட் பண்ணாதீங்க அதிகம். சரிங்க கொடுத்துருப்பேன், எல்லாமே கொடுத்துட்றேன். இம்மா பின்கதை கொஞ்சம் சாத்தி வைமா, பூனைக்கு என்ன வரப்போது உள்ள. சரிங்க சாத்தி வைக்கிறேன். இந்த ராதிக்கு என்ன பண்ணுறது போய் பார்த்துட்டு வரணும். ஆளையே காணும் இந்த பக்கம். பலகாரம் கொடுத்துட்டாரா? நேரம் கொடுக்க வேண்டியது கேட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். படியாத்திய கதவு திறந்து வச்சு இந்த பிரியாணி குண்டெல்லாம் இப்படி வச்சிருக்கீங்களா மூடாம கூட? பிரியாணி நாகி தீங்கு போச்சு என்னன்னு தெரியலையே. அத்தா இங்க வாங்க. ஏண்டியா எதுக்கு இப்படி உயிர் போற மாதிரி கத்துறா? அத்தா பிரியாணி குண்டெல்லாம் போய் திறந்து வச்சிருக்கீங்களா? நாகி வந்து சாப்பிட்டு போச்சு என்ன பண்றது? அவ்வளோ பிரியாணி வேஸ்டா போயிடுமே. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்குதா இல்லையா உங்களுக்கு? ஏண்டியா சதீஷா சஞ்சய் வேலை இருந்தாங்க, சரி பார்த்துப்பாங்க, எனக்கு போட்டு தரத்துக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்து வரலாம் சொல்லிட்டு உள்ள போனேன். பார்த்தா ரெண்டுத்தையும் ஆளக்கான ஓடிச்சு போயிடறதுக்கு. அதுங்களே நம்புறீங்க நீங்க? அது ஒரு இடம் அடங்காதுங்களா? இல்லையா உங்க சின்னகிரிக்காரங்களுக்கு பிரியாணி எதுவுமே கொடுக்கணும்னு சொன்னல நீ, அதுதான் சரி டிஃபன் பாக்ஸில் போட்டு வைக்கலாம் சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிக்கிறேன் டிஃபன் பாக்ஸில். சரி அவரை காப்பி போட்டு வைக்க சொன்னேன், என்ன பண்ணுறாரு அவரு? அவன் எங்கிட்ட வீட்டில் இருக்கிறான், அவன் எப்போ கிளம்புனா பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்குதுன்னு கிளம்பிட்டாரா? தலை வலிக்குது காஃபி போட்டு வையாது வரேன்னு சொன்னேன். சரி கொஞ்சம் காஃபி போட்டு தந்தாங்க. தலையை வலிக்குது எவ்வளோ வெயில் அடிக்குது உங்களுக்கு, அதனால தான் உங்களுக்கு எதுவுமே பழகாலாம் கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டீங்க. தெருவா சுற்றி கால் வலிக்குது. ஏற்கனவே நேற்றுலேருந்து சுற்றி கால் பாருங்க எப்படி வீங்கி போச்சு எனக்கு. சரி உட்காந்து எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் சக்கரை காப்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க. போடுறேன். நம்ம மட்டும் ஒரு வேலை செய்யும்போது மூஞ்சி கொண்டாமல் செய்யணும். ஒரு காப்பி கேட்டால் மூஞ்சி எப்படி சுற்றுன்னு போகுது பார்த்தியா? இந்த சக்கரை பொங்கலாம் எவ்வளோ கூட நெய் எவ்வளோ முந்திரி திராட்சை போட்டு வச்சுருக்கோங்க பாரு. ஆளுக்கு கொஞ்சம் வச்சுருந்தா அப்போ சாப்பிட்டுருப்பாங்களே. யாருக்கும் ஒரு பொருள் தராதுங்க, வேஸ்ட் பண்ண சொல்கிறியா? இதுக்கு ரெண்டும் ஃபஸ்ட்டு இல்லை. எல்லாத்துக்கும் பிரியாணி சாப்பிட்றது மும்மரமாக இருக்குங்க. எங்கே சக்கரை பொங்கல் சாப்பிட்டுங்க? பிரியாணி நல்லா தான் செஞ்சு இருக்குமா இல்லை? ஏன்டியா பிரியாணி கூட கை வச்சுங்க அமக்கம் பண்ணிருக்கா? வாக்கா ஏக்கா இந்த சக்கரை பொங்கல் இந்த பிரியாணிலாம் காலி பண்ணக்கூடாது, வேஸ்ட்டாக போயிடுமேக்கா. யாரை கொடுக்கணும் பார்த்து கொடுக்குதுலக்கா. என்ன யாரை கொடுக்கணும்? கீதா கொடுக்கணும், ராணி கொடுக்கணும், பெரிய பொண்ணு கொடுக்கணும், பரிணாக்கா கொடுக்கணும், அதுக்கப்புறமா மஞ்சுக்கு மீனாக்கு இவங்களுக்கு, அப்புறம் பாத்திமா கொஞ்சம் குடி. பாவடி பாத்திமா கொடுக்கவே இல்லையா, ஃபங்க்ஷனுக்கும் வரவே இல்லாம அவளுக்கு பழகாரம் எல்லாத்தையுமே கொடுத்தியா இல்லையா? அச்சோ பாத்திமா சுத்தமாக மறந்து போயிட்டேன் நானே. நல்ல வேலை பண்ணப்போ வரப்போறா சண்டைக்கு. சரிக்கா பசங்க கிட்டக்கா குத்தான் போனாலும் நடக்க முடியல, காலம் வலிக்குதுக்கா. இதெல்லாம் எடுத்துமே கொடுன்னு சொன்னாலும் எனக்கு வேலை இது வெட்டி இருக்குதுன்னு எடுக்காரு ஓடிட்டு இருக்காரு பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு. எங்கள் மாமியார் கால் வலிக்குதுன்னு சொல்லி இருக்குது. உன்னை அனுப்ப முடியாது, நீ எனக்கு மேலே கால் வலின்னு சொல்லுவேன். பசங்க தாங்க அனுப்பணும். சதீஷ் கிட்ட கொடுத்தா குத்தான் போகிறேன். பலகாரமாக பிரியாணி கொடுத்தாச்சுன்னா சாப்பிடுவாங்க. லேட் ஆயிடுச்சுன்னா அது வேஸ்ட் ஆகிடும்.
கரெக்டாக யாரை கொடுக்கணும் பார்த்து கொடுத்துரு. அப்புறம் கேட்பாங்க, சண்டை போடுவாங்க. ஏமா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியா, ஒரு பலகாரம் கொடுத்தியா, ஒரு பிரியாணி கொடுத்தியான்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. நீ சொல்ல வச்சுக்க பாத்தியமா சுத்தமாக மறந்தே போயிட்டு பண்ணேன். இங்கே பாத்தியாக்கா குண்டா சக்கரை பொங்கல் செஞ்சோம், அது அப்படியே இருக்குது பாரு, யாருமே தொடலப்படுது. இதில் எவ்வளோ நெய் எவ்வளோ வெள்ளம் முந்திரி திராட்சை ஏலக்கெல்லாம் போட்டு எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கோம். கொடுத்து காலி பண்ணிருக்கலாம்ல, அவ்வளோ அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. ஆமாம், நீ நல்லா தாண்டி இருக்குது. பசங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து காலி பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணாத. இல்லை பிரியாணி குண்டா சக்கரை பொங்கல் குண்டா ரசத்துக்கு நீங்கள் வச்சிங்கன்னா எல்லாரும் அங்கே வீட்டில் இருக்கிறாங்க. அங்கே என்ன தானே கொடுக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே என்ன எடுத்துக்க முடியும். இதெல்லாம் தூக்கி வந்து யார் இறக்குது? மாமா தானே இறக்குச்சு. மாமா கறி இருக்காது, ஏன் அங்கே இறக்க வேண்டியதானே உங்கள் வீட்லையே? என் வீட்டில் முதல் கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்குதா? இருக்கிறது 10 ரூபா. இதில் தூக்கி வந்து வச்சுட்டு போயிருக்குது. என்ன பிரியாணி கூட சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் எத்தனை அங்கே திரும்ப வைக்கா தூக்கு. பிரியாணி என்ன வேற தூக்க முடியாது, 2 பேர் சேர்ந்து தூக்க முடியும். என்ன தூக்க முடியாது, எனக்கு இடுப்பா வலிக்குது. அண்ணா சும்மா தானே அண்ணன் கூப்பிட்டு அண்ணன் தூக்கி சொல்லி வந்து ஆமாம் அண்ணன் அருண் கூப்பிட்டா எடுத்துட்டு வந்துடுவாங்க. இறக்கும் போது அங்கேயே இறக்குனா ஒரு வேலையை முடிஞ்சு போயிருக்குமா, இந்த 2 வேலை 3 வேலை ஆக்கிறதுக்கு தான் மாமா ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். கூடும்போது அவரை கூப்பிட்டு அவர் எங்கள் வீட்டில் இருக்காரு, அவர் வேலையை தலை வைக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சும்மா அது வேலையில் கரெக்டாக இருக்குதுங்க உஷாரா. நம்ம தான் மக்கா இருக்கிறோம். ஏண்டி அவங்க வேலைக்கு போய் காசு கொடுத்தா நம்மளுக்கு காசே நம்ம செலவு பண்ண முடியும். அவங்க வீட்டில் கிடச்சுனா யார் நம்ம காசு தருவாங்க? அதுவும் சரிதான். இது ஒன்றும் இல்லைக்கா, இந்த மொட்டை அடிச்சு காது குத்துறதுக்கு எவ்வளோ செலவாகி போச்சு தெரியுமா? 50,000 மேலே ஆகிப்போச்சு. இந்த காசில் நான் எப்படி வீடு கட்டுவேன்? கனவுட நான் வாங்கி செஞ்சுருக்கேன். இது 50,000 ஆயிடுச்சா? ஆடு அண்ணன் பிடிச்சி வந்து கொடுத்தாங்க, வண்டிக்கு அண்ணன் காசு கொடுத்தாங்க, வருஷம் அந்த பழத்தட்டு பலகாரம் எல்லாமே அண்ணன் செஞ்சுட்டாங்க. என்ன பண்ண, கோயிலுக்கு அபிஷேகம் பண்ண, சமையல்காரர் காசு கொடுத்தேன், அந்த வாழை கூட ஃப்ரீயாக கிடச்சிச்சு. இன்னும் செலவு பண்ண உனக்கு 50,000 ஆகிப்போச்சே. ஐயோ இப்படி சொல்லிட்டு கூட காசு வாங்கலான்னு நீயே போட்டு கொடுத்துட போல இருக்குது. அமைதியாயிரு, யாரை கேட்டால் 50,000 ஆச்சுன்னு சொல்லு. கூட காசு கேட்கும் போது அண்ணன் தான் எல்லாத்தையும் செஞ்சுது. எங்கள் அண்ணன் தான் வந்து பலகாரம்லாம் செஞ்சு கொடுத்துது, வருஷம் வச்சுது, வண்டி காசு கொடுத்துது, கடை வாங்கி கொடுத்துது, அதான் ஆடு கடை பிரியாணிலாம் சேர்த்துக்காத எல்லாமே பொண்ணு வேலை கொடுத்து போட்டு கொடுத்துறாத. புரியுதா? அங்கே காசு வாங்கி தான் நான் வந்து ஏதாவது நகை நட்டு வாங்கலான்னு பார்த்துன்னு இருக்கேன். மண்ணு வாரி கொடிடாது. அதில் அம்மா நீ ஆச்சு குழுவாச்சு எனக்கு தெரியாதுமா. நீ திருவாயை முடி இருந்தாலும் போதும், எனக்கு வேறு எதுவுமே வேணாம். சரி அண்ணனியா அருணையை கூப்பிட்டு பிரியாணி கொண்டு திரும்ப வீட்டில் வைக்கலாம். இந்த அதிக காப்பி கொடுக்கத்த எக்கா காப்பி கொடுக்கியே வேணாண்டி நீ குடி. சரி அண்ணன் அருணையை கூப்பிட்டு இந்த பிரியாணி கொண்டு மாதிரி இங்கே செஞ்சு திரும்புவோம். உட்காரத்துக்கு இடம் இல்லைங்க. ஏத்த பிரியாணி கொண்டு இறக்கும் போது இடம் இல்லை. அவங்க வீட்டில் கோமதி அக்கா வீட்டில் இறக்க சொல்லி அப்படி சொல்லிருக்கலாம். கும்பல் நீங்கள் வாங்க முடியுங்க. இல்லையா கோமதி வீட்டுக்காரன் என் பிள்ளைய சேர்ந்து தாண்டி எத்தனை நீங்கள் இறக்குனாங்க. நான் பேசுகிறேன் இடம் இல்லை கோமதி வீட்டில் இறங்குங்க. இங்கே இருந்தால் தான் ராதிகா வந்து யாரை எனக்கு கொடுக்கணுமோ கரெக்டாக பார்த்து கொடுப்பா, இங்கே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. நான் சொல்கிறது யார் கேட்குறாங்க இங்கே சொல்ல. ஆமாம் இப்படியே கூட பேசினிருங்க. இப்போ எதுக்கு அவங்க கிட்ட சொல்லிக்கு போகிறேன்? இது எத்தனை வைக்கணும் அதனால நான் இரு அண்ணன் கூப்பிட்றேன். இது ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து ஒரு 4-5 தூக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். யாரும் கொடுக்கணும் பிரியாணி போட்டு அந்த தூக்கில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் காலியாக அந்த குண்டா. நான் அதுக்கப்புறமா தூக்கி போய் அங்கே வச்சுக்கோங்க. அங்கே வந்து யாரும் இருக்கணும் அப்புறம் கொடுங்க. அத்தை சொல்கிறது சரிதான். டிஃபன் பாக்ஸ் யாரும் போடணும் மாதிரி போட்டுடலாம். மஞ்சுக்கு மீனாக்கு அப்புறம் பாத்தியம்மாக்கு அதுக்கப்புறம் பெரிய பொண்ணு கீதா ராணினா இங்கே வந்து சாப்பிட சொல்லுக்கா. டிஃபன் பாக்ஸ் இல்லை அவங்களாம் கொடுத்து அனுப்பத்துக்கு இங்கே வந்து சாப்பிட்டு அவங்க வீட்டில் ஞானத்தை வந்து எடுத்துன்னு போக சொல்லு. ஆமாம் ஏற்கனவே என் டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக அவங்க வீட்டில் தான் இருக்குது. எத்தனை மணி திருப்பி எத்தனை வந்து தர மாட்டேங்கிறாங்க. கொடுத்தா தானே திருப்பி கொடுத்துக்கே. ஆமாம் அவங்க வீட்டுக்கு ஒரு பொருள் போச்சுன்னா திரும்பி வராது. அத்தை இப்போ ஒரு 3 டிஃபன் பாக்ஸ் மட்டும் எடுத்துனாங்க. இங்கே பரிநாக்கா வீட்டுக்கிட்டே பரிநாக்காவுக்கு ஒரு 4 டிஃபன் பாக்ஸ் எடுத்துனாங்க. சரி அந்த காப்பி குடி, சூடாரிச்சு அப்போ திரும்ப சூட வச்சு சொல்லுவேன். குடி சூடா குடி. காப்பி நல்லா சூடாக தான் இருக்குது. என்ன சொல்லியிருந்தா பரிநாக்கா டிஃபன் பாக்ஸு. அதுக்கப்புறம் பலகாரம் இருக்க கொடுத்தாச்சுக்கா. என்ன பாத்தி வாங்க தான் பலகாரம் கொடுக்கல, மற்றவங்களுக்குலாம் கொடுத்தாச்சு. அதுக்குலாம் விட்டு போச்சான்னு பாரு. அதுக்கப்புறமா நம்ம வேலைக்கு போகும்போது திட்டுங்க, மொழி காசு மட்டும் கொடுத்து அனுப்பிச்சா எதுவுமே தரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்பட்டது மக்கு மாதிரி நின்று இருக்காத. எது மக்கா ரொம்ப குழப்பில் தானே இருக்கிற மாதிரி நீ ஏன்னா சும்மா சொல்லேன். அக்கா நீங்களே வேலைக்கு பண்ணுறீங்க. அப்போ டிஃபன் பாக்ஸ் எடுத்து சீக்கிரம் வாங்க. 3-4 டிஃபன் பாக்ஸாக எடுத்துட்டுறேன். எடி அண்ணன் வீட்டுக்குலாம் கொஞ்சம் பிரியாணி கொடுத்து பலகாரம் அந்த பழம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிரு. புரியுதா? இந்த மாதிரி அதெல்லாம் நீ பார்த்துக்கோ. தயவு செஞ்சு தொல்லை பண்ணாதே. எனக்கு தலை வலிக்குது, கொஞ்சம் நான் படுக்க போகிறேன். பட்டு ரெஸ்ட் எடுத்தால் என்னால் வேலை செய்ய முடியும். நேரத்துலேருந்து சுற்றி நடக்கலாம். தலை வலிக்குது, காலம் வலிக்குது. என்னால் ஒரு அடி கூட எடுத்துக்க முடியாது. யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ பார்த்து தயவு செஞ்சு கொடுத்துரு. புரியுதா? அண்ணனுக்குலாம் பலகாரம் பழம்லாம் எடுத்து கொடுத்துரு. இப்போ என் நாத்தனார் கூட கொஞ்சம் செஞ்சு கொடு. என் நாத்தனார் சுத்தம் பண்ணுறேன். உன் நாத்தனார் கொடு. அவங்களுக்குலாம் கோயிலே கொடுத்தா வேணாம் நான் வீட்டில் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்பயே வாங்கியிருந்தாலும் ஒரு வேலை முடிஞ்சு போயிருக்கோம். நான் அவங்களுக்குலாம் கொஞ்சம் நிறைய கொடுத்துரு. உன் நாத்தனார் எங்கே காணா? எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டில் எதுவும் கிரகப்பிரவேசமா, அதுக்கு இப்போ போக முடியல. காலையில் கிரகப்பிரவேசம். அதை இப்போ போயிட்டு மொழி காசு கொடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு போயிருக்காங்க. வந்துடுவாங்க இப்போ. சரி பலகாரம்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடறேன் அவங்களுக்கும். ஏக்கா அதில் பெரிய பலாப்பழம் ஒன்று வச்சுருந்தது பாரு, அது யாருக்கும் கொடுக்காது. காயாக இருக்கு நினைக்கிறேன். எடுத்து வை, அப்புறமா 2 நாள் கழிச்சு நம்ம மறந்துக்கலாம். காயாக இருக்குது அது வாசனை அந்த மாதிரி இருந்தது. நான் கூட முதல் பார்த்தேன். வாசனை வரல ஒன்றும் இல்லை, காயாக இருக்குது. காய் எங்கே போய் வாங்கினது தெரியல. பழமாக இருந்ததுன்னு அடுத்த 4 பேர் கொடுக்க முடியும். இப்போ அறக்க முடியாது. இதுக்கு அதுக்கு டைம் ஆகும். அது இருக்கட்டும், 2 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். அது ஒரு 11 அன்னாச்சி பழம் வச்சுருந்தாங்க பற்றிய வரிசையில். அதில் வந்து நாத்தனாருக்கு ஒரு அன்னாச்சி பழம் கொடுத்துரு, உன் நாத்தனாருக்கு ஒரு அன்னாச்சி பழம் கொடுத்துரு, அண்ணனுக்கு ஒன்று கொடுத்துரு. நீ ஒன்று எடுத்துக்கோ, மீதி எனக்கு கொடுத்து அனுப்பு. சரிடி. அதுக்கப்புறம் தேங்காய் நக்கரை ஒன்று போட்டிருக்கா. அப்புறம் பழம் சாத்துக்குடி, ஆப்பிள், அப்புறம் என்ன பழம் கொடுத்தாங்க, அன்னாச்சி பழம் நான் சொல்லிட்டேன்னா கொஞ்சம் ஆச்சு. அதெல்லாம் பார்த்து கொடுத்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து 1 பொரியல் 2 பொரியல் 3 பொரியல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தேன். எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துரு. இந்த வருஷம் வைக்கிறதும் போதும், 500 பங்கு கொடுக்குறதும் போதும். அதுதான் கம்முன்னு காசாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லலை. நினைக்கிட்டேன் வரிசையை வச்சு அதான் வந்து பார்வையாக இருக்குமா, காசாக கொடுத்தா எதுவுமே செய்யலை நினச்சிப்பாங்கன்னு சொல்லிச்சு. இந்த பாரு வரிசையை வச்சுது எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தது சரியாக போச்சு. இது ஒரு 10,000 20,000 காசு கொடுத்தோன்னா காசு பிரோஜனமாக இருக்கோம்ல. எங்கே சொல்கிற பிச்சு கேட்குங்க, நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க மாட்டேங்குதுங்க. அந்த காலத்து ஆளுங்க இருக்குதுங்க.
எங்கடப்பா இந்த வார்த்தை நான் காணுமேன்னு பார்த்தேன் சொல்லிட்டியா ஏண்டியா இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் நம்ம கொடுக்கும்போது திருப்பி அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது நமக்கு திருப்பி தருவாங்க கொடுத்து வாங்குறதாண்டி எல்லாமே வரிசையை தந்து வச்சாங்க யார்த்த பங்கிட்டு கொடுக்கறதுக்குள்ளே முதுகு இந்த மாதிரி நவுந்து போகுது ஃபங்க்ஷன் வீடுனா அப்படி தான் இருக்கும் இந்த வீட்டில் நடக்க அநியாயம் மாதிரி எங்கே நடக்குமா பார்த்தியா ஒரு பிரியாணி குண்டான தட்டு போட்டு மூடி வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது சக்கரை பொங்கல் மூடி வைக்கிற ஆள் கிடையாது அப்படியே திறந்து போட்டே கிடக்குது பாரு அது நீங்கள் தட்டு தந்து மூடு ஏன்னா இந்த பெரிய பெரிய தட்டில் எங்கள் வீட்டில் தான் வச்சுருக்க முடியும் பிரியாணி குண்டான இந்த வீட்லையும் தட்டை அந்த வீட்டில் வச்சுட்டு போயிருக்குங்க பாரு ஏன் நீ வரும்போது கையோட எடுத்து வரக்கூடாதா அவனுக்கு சொன்னாதான் தெரியுமா அது மாமியை ஏதாச்சும் தட்டு போட்டு மூடி வச்சிருந்து போகுது அது கூட இப்போ வந்து எல்லா டிஃபன் பாக்ஸ் போட்டு தரப்போ தந்து வச்சுட்டு போயிடுது சரி டக்கு டக்குனு பங்கு பிடிச்சி கொடுத்தா நல்லா இருக்கும் ஏக்கா அப்படியே ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் சக்கரை பொங்கலே கொடுத்து அனுப்புங்க நல்லா இருக்கும் காலி பாவட்டம் சூப்பராக இருக்குக்கா சக்கரை பொங்கல் நெய் மாதிரி நெய் எவ்வளோ வெள்ளம் எவ்வளோ முந்தி எவ்வளோ திராட்சை எவ்வளோ ஏலக்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது அல்வா மாதிரி இருக்குது எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து காலி பண்ணி வேஸ்ட் பண்ண சாமிக்கு படிச்சது வேஸ்ட் பண்ணிடாத கொடுத்துடலாம் நீ நம்ம பசங்களுக்கு கொடுத்தாலும் சாப்பிட்டு காலி பண்ணிடுங்க மாதிரி பசங்களுக்கு கொடுப்பியா ஊருக்காரங்க கொடுப்பியா யார் கொடுப்பியா எனக்கு அதான் தெரியாது எனக்கு குண்டா காலியாக கொடுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு 200 300 மேலே ஆகி போச்சு சக்கரை பொங்கலுக்கு அவ்வளோ வெள்ளம் அவ்வளோ நெய் அவ்வளோ முந்தி திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் என்ன நான் பார்த்த வேலை நான் எல்லாத்தையும் 50 பருப்பு போட்டுக்கோ 50 நெய் போட்டுக்கோ 5 ரூபாய்க்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு அவள் காசு போட்டு எல்லாத்தையும் வாங்கி போட்டு வச்சுக்கிறேன் அதெல்லாம் பார்த்தேன் உங்களுக்கு அவ்வளோ மனசு வராத வாங்கி போகிறதுக்கு எப்படி அப்போ போட்டுன்னு பார்த்தேன் அவள் பார்த்த வேலை அத்தியன் மாதிரி செஞ்சு வச்சுக்கிறா சக்கரை பொங்கலை காலி பண்ணல ஏதாவது கிரக பஸ்ஸில் போய் உட்காந்துக்கிறான் வந்தாலும் டிஃபன் பாக்ஸை போட்டு கொடுத்தான்னு போகிறேன் மாமியார் எடுத்து கொடு சொல்லிட்டு எப்படியோ கொடுத்து காலி பண்ணி அப்பயே சொன்ன ஆளாக்கு மட்டும் அரிசி போட்டுக்கலான்னு ஒரு 1/4 கிலோக்கு மேலே அரிசி போட்டு அரை கிலோ அரிசி நினைக்கிறேன் போட்டு குண்டா ஃபுல்லாக செஞ்சு வச்சுக்கிறேன் காலி பண்ணிட்டு தான் இப்போ வீட்டுக்கு அனுப்பலாம் அவளை